எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவல் உருளைக்கிழங்கு வச்சுட்டு ஒரு பக்கோடான்னு சொல்லலாம், போண்டான்னு சொல்லலாம், ஒரு எண்ணெயில் பொரிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபியும் பார்க்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இந்த மிக்ஸியே பார்த்திங்கன்னா பாக்கி இருந்தால் ஸ்டோர் பண்ணி நினச்ச நேரம் பக்கோடா போட்டுக்கலாம், 1-2 நாள் கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா இதை ஒரு அடை மாதிரி ரொட்டி மாதிரி தட்டி தவாவில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நைட்டு டின்னருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் மிக்ஸை ரெடி பண்ணிட்டீங்கன்னா காத்தால டிஃபனுக்கு கூட இதை செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த டேஸ்டான 2 ரெசிபியுமே ஒரே மிக்ஸில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவலில் பக்கோடா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கெட்டி அவல் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கெட்டி அவல் 1 கப்பு எடுத்திருக்கேன். இதை நல்ல ஒரு குடிக்கிற தண்ணியில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியால் நல்லா தாராளமாக தண்ணியை எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி ஒரு முறை சுத்தம் பண்ணிடுங்க. எதுக்காக இந்த மாதிரி குறிப்பிட்ட நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, தண்ணி போட்டோன்னே இந்த அவல் பார்த்திங்கன்னா தண்ணி இழுத்துக்க ஆரம்பிச்சுக்கும். அதனால் சுத்தமான தண்ணியில் டேங்க் தண்ணி யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு அவல், அதாவது ஒரு 1/4 கிலோ அவல் எடுத்தோம் அப்படின்னா 2 உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும். 2 உருளைக்கிழங்கை தோல் எடுத்து துருவி தண்ணியில் போட்டுக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா ஒரு முறை அலசிட்டு நல்லா இருக்க பொழிஞ்சு அந்த கப்பில் அளந்துக்கலாம். அதுவும் 1 கப்பு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் 1 கப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா திரும்பவும் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எடுத்து துருவிட்டு அந்த கப்பால் அளந்துக்கோங்க. இப்போ 1 கப்பு தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க அவலில் 1 கப்பு அந்த துருவின உருளைக்கிழங்கை சேர்த்தாச்சு. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. இந்த மாதிரி பிசையிறப்ப நம்ம உருட்டி பார்த்தா சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி அப்படி உடஞ்சி விழாமல் நல்லா உருட்ட வரணும். கெட்டி அவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி தெளிச்செல்லாம் ஊற வைக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஒரு வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன், இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி அழுத்த கொடுத்து நல்லா பிசையிறப்ப அந்த லட்டு மாதிரி நமக்கு பிடிக்க வரணுங்க. இருந்தாலும் உருளைக்கிழங்கு நல்லா பெருசு பெருசாக துருவனால அங்கங்கே உங்களுக்கு இந்த லட்டு மாதிரி பிடிக்கிறப்ப வெளியில் உருளைக்கிழங்கு தெரிய ஆரம்பிச்சிது. 2 செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸை போட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டுட்டு இப்போ லட்டு மாதிரி பிடிக்கிறப்ப நல்லா சேர்ந்துன மாதிரி இருந்தது. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், இஞ்சி பச்சை மிளகாய், கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கும். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சேர்ந்துட்ட மாதிரி நல்லா அருமையாக இருக்குங்க. இது அப்படியே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பாருங்கள். நான் எவ்வளோ சின்னதாக போடுறேன்னு. ரொம்ப பெருசாக போட்டால் ரொம்ப நேரம் ஆகும் இது பொரியறதுக்கு. அப்புறம் உள்ளுக்குள்ளே நிறைய அந்த அவல் உருளைக்கிழங்கு மிக்ஸ் இருக்கும். அதனால் ரொம்ப சின்ன சின்ன உருண்டைகளாக போடுங்க. அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய நெல்லிக்காய் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்ல சரியான காய்ச்சல் இருந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு இந்த அவல் உருளைக்கிழங்கு மிக்ஸை வந்து நம்ம போட்டுட்டு உடனே நம்ம கரண்டி போடக்கூடாதுங்க. நல்லா அப்படியே பொங்கி நுரைச்சி வருங்க. இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். பாருங்களேன் எந்த அளவுக்கு நுரைப்புத்தன்மை இருக்குது. இப்போ கரண்டி போட்டு நம்ம கலரிட்டால் அந்த உருண்டையெல்லாம் உடஞ்சி போய்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சப்புறம் அதுக்கப்புறம் கரண்டியால் மெதுவாக ஓரங்களில் அப்படியே நம்ம எடுத்து விட்டால் இந்த உருண்டைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டின்னு இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு மெதுவாக நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ஒன்று கூட எண்ணெயில் அலண்டு போகாமல் நல்லா எப்படி நம்ம ரவுண்டாக போட்டோமோ அதே மாதிரி உங்களுக்கு நல்லாவே பொரிஞ்சு வருங்க. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் ஆகும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகும். நிதானமாக சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் கலர் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் கூட தாராளமாக வச்சுக்கலாம். எடுத்தோடனே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கலர் வரும், உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த மாவு இருக்குங்க, வேகவே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம் ஃப்ளேம்லேயோ கொஞ்சம் நிதானமாக வச்சு நம்ம டைம் எடுத்து தான் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள் நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. இதை தட்டில் எடுத்து போடுறப்பே அப்படியே கரகரன்னு ஒரு சத்தம் கேட்குங்க. ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பக்கோடாவை விட இது வந்து அவல் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப நேரம் மேலே கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கூட அழண்டு போவே இல்லை பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து ஒரு சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் இல்லாமலேயும் சாப்பிட்லாம். ஒன்று எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஒரு கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே கரகரன்னு சத்தம் கேட்குதுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே நீங்கள்
சாதம், அதாவது ரொம்ப குழஞ்சி போகாமல் நல்லா முத்து முத்தாக சாதம் பாக்கி இருக்குது வீட்டில் சமைச்சது அப்படின்னா அதை வச்சு கூட இதே மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வேணுங்கிறப்ப கூட இதே மாதிரி போண்டா மாதிரி போடலாம். நான் என்ன பண்ணுறேன், நம்ம அக்கி ரொட்டிலாம் செய்வோம், அதே போல் நானே இந்த ரொட்டியாக தட்ட போகிறேன். அதுக்கு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். இந்த மிக்ஸை கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நல்லா இன்னொரு தடவை பிசைஞ்சிக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி உருண்டை பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு பழம் அளவுக்கு நம்ம சைஸில் ரவுண்டாக பெரிய ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணியில் கையை நனைச்சிண்டு அப்படியே நம்ம மெல்லிசாக தட்டணுங்க. இப்போ இடது கையை அப்படி அணைச்சா மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா ஓரத்தில் உங்களுக்கு விரிசல் வராமல் நம்ம தட்டி எடுக்கலாம். இது ரொட்டி மாதிரி செய்ய போகிறோம் இல்லையா, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி கேப்பு வந்தது, விரிசல் வந்ததுன்னா அங்கங்கே கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு இப்படி தட்டிகிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள், ஓரளவு மீடியம் சைஸில் நான் இந்த ரொட்டி மாதிரி தட்டியிருக்கேன். அப்படியே நம்ம பிளாஸ்டிக் ஷீட்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா சூடான தவாவில் போட்டுட்டு இதையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட்டு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் இந்த மாதிரி 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கலாங்க. ரொம்ப அதிக அளவு எண்ணெய் வேண்டாம், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயிலலாம் பொரித்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மிக்ஸை இந்த மாதிரி ரொட்டி மாதிரி தட்டி ஒரு நைட்டு டிஃபனுக்கு கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தாராளமாக வெங்காயத்தை கூட தவிர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்கு, அவல், இஞ்சி, பச்சை மிளகாத்தூள்லாம் போட்டு சிம்பிளாக செய்யலாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் போட்டு. வெங்காயம் வேண்டாம்னா கூட தாராளமாக வெங்காயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் வேணும், கேரட், முட்டைக்கோஸ்லாம் போட்டு செய்யணுன்னா தாராளமாக துருவி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2வது முறை இந்த ரொட்டி எப்படி தட்டுறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தண்ணியில் கையை டிப் பண்ணி நம்ம இந்த மாதிரி தட்டுறப்ப ஓரங்களில் விரிசல் விழாது, நடுவுலையும் உங்களுக்கு கேப்பு விழாமல் நம்ம தட்டி எடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெருசாக தட்டாமல் சின்னதாக தட்டி 2 பக்கமும் நம்ம வேக வச்சு எடுக்கிறப்ப அது தனியாக போகாத அளவுக்கு, ஒன்றும் விரிஞ்சு போகாத அளவுக்கு நம்ம பார்த்து நிதானமாக தோசைக்கல்லை திருப்பி போட்டு எடுக்கணுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பக்கோடா மாதிரி போட்டதும் நல்லா இருந்தது, இந்த மாதிரி அடை மாதிரி தட்டினதும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி எதேச்சியாக எங்களுக்கு கருவேப்பிலை சட்னி வச்சுருந்தேன், தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி எல்லாம் வச்சுருந்தேன். அதனால் நைட்டு டிஃபனுக்கும் இதை நான் யூஸ் பண்ணேன். அடையை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் அதனால் தாராளமாக வீட்டில் சாதம் இருந்ததுன்னா அதை வச்சு கூட இந்த மாதிரி ஒரு டிஃபன் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.